உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். கழுத்து வலி, த ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லுகின்ற தோள் வலி, இவற்றுக்கு மிக எளிமையான மருந்தாக விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயும் சேர்ந்த கலவை ஒரு அற்புதமான மருந்தாகிறது. விளக்கெண்ணெய் என்கின்ற கேஸ்டர் ஆயில், தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில், கடுகெண்ணெய் என்கின்ற மஸ்டர்ட் ஆயில், 3ம் கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. 3ஐயும் வாங்கி சம அளவு எடுத்து நன்றாக அடுப்பிலிட்டு காய்ச்சி சிறிது கற்பூரம் வேண்டுமானால் சேர்த்து கொண்டு அதை ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்து கொண்டு தேவையான பொழுது வலி ஏற்படுகின்ற நிலையிலே கழுத்தின் மேலேயும் சரி, த ஸ்டிஃப் நெக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற கழுத்து வலி, த ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லுகின்ற தோள்பட்டை வலி, இவற்றிற்கு மேலே ஓரிரு முறை அன்றாடம் தடவி வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே வலியிலே இருந்து விடுதலை ஏற்படும், சுகம் காணும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, குடல் வால் அழற்சி, அதை ஆங்கிலத்திலே அப்பெண்டிசிட்டிஸ் என்று சொல்லுவது வழக்கம். இந்த குடல் வால் என்று சொல்லுகின்ற நிலையிலே த ஃபீக்கல் மேட்டர் என்று சொல்லுவார்கள். அதாவது சரியாக மலம் கழியாத நிலையிலே ஏதேனும் ஒரு வகையிலே த ஃபீக்கல் மேட்டர் என்று சொல்லுகின்ற மலத்தினுடைய சில பகுதிகள் குடல் வாலிலே தேங்கி விடுவது வழக்கம். அப்படிப்பட்ட நிலையிலே அது நாட்பட்ட காலத்திலே சீழாக பிடித்து புண்ணாகி அங்கே வலி அதிகமாக ஏற்படுகின்ற நிலை, அது அடிவயிற்றினுடைய வலது பக்கத்திலே வலிக்கின்ற ஒரு நிலையை அது நமக்கு காண்பிக்கும். அப்படிப்பட்ட வலி தாங்க முடியாத நிலையிலே வாந்தி, குமட்டல், மயக்கம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. உடனடியாக அதற்கு அறுவை சிகிச்சையைத்தான் நவீன மருத்துவம் நமக்கு சொல்லுகின்றது. சாதாரணமாக விளக்கெண்ணெய் அதற்கு ஒரு மருந்தாகி பயன் தருகிறது. விளக்கெண்ணெயை வாணலியில் இட்டு நன்கு காய்ச்சி போதுமான அளவுக்கு ஆற வைத்து பொறுத்து கொள்ளக்கூடிய சூட்டிலே ஒரு துணியை மூட்டையாக கட்டி அந்த விளக்கெண்ணெயை, சூடான விளக்கெண்ணெயை நனைத்து வலி இருக்கின்ற இடத்திலே ஒத்தடம் கொடுக்க தினம் 3 முறை, ஒரு வாரம் அல்லது 2 வாரம் ஒத்தடம் கொடுப்பதனாலே நாளடைவிலே அந்த ஃபீக்கல் மேட்டர் என்று தேங்கி இருக்கின்ற மலம் வெளியேறக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அன்றாடம் ஒரு தேக்கரண்டி வரையிலே விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெயை காலையிலே சாப்பிடுவது அல்லது மாலை படுக்கும் முன், இரவு படுக்க புகுமுன் ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ணெய் சாப்பிட்டு விட்டு படுப்பது. இதனாலே இந்த மலக்குடலிலே குடல் வால் அழற்சியை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த விளக்கெண்ணெய் மருந்தாகி பயன் தருகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. அதோடு கூட உடலுக்கு பலம் தந்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடியதாகவும் இந்த விளக்கெண்ணெய் உள்மருந்தாக விளங்குகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தூஜா ஆக்சிடென்டாலிஸ் என்று ஒரு மரம், அதனுடைய இலைகளை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதனுடைய காய்கள் நெருஞ்சி முல்லை போல உருவமுடைய காய்களை பெற்றிருக்கிறது. இலைகள் ஊசி இலைகளை போல பெற்றிருக்கிறது. இதை வெள்ளை சிடார், ஒயிட் சிடார் என்று சொல்லுவது வழக்கம். இது ஊசி இலை மரங்களிலே ஒரு வகையாக மலைப்பாங்கான இடங்களிலே கிடைக்கக்கூடிய ஒன்று.
இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதை புறமருந்தாக பயன்படுத்துகின்ற நிலையிலே ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகள் பலவீனமாகி ஏற்படுகின்ற வலி, ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டுகளிலே காய்ச்சல் ஏற்பட்டு அதனாலே வருகின்ற வலி, த கவுட் என்று சொல்லுகின்ற யூரிக் அமிலம் அதிகமாகி அதனாலே ஏற்படுகின்ற வீக்கம், நரித்தலை வாதம் என்கின்ற வலி, இவற்றையெல்லாம் போக்கி சுகம் தருகின்ற ஒரு வலி நிவாரணி மூலிகையாக இந்த வெள்ளை சிடார் என்கின்ற தூஜா ஆக்சிடென்டாலிஸ் என்கின்ற இலை மருந்தாகி பயன் தருகிறது. இதனுடைய எண்ணெயை எடுத்து ஹோமியோ மருத்துவத்திலே சாதாரணமாக மருக்கள், பருக்கள், கால், ஆணி இவற்றுக்கெல்லாம் புறமருந்தாக பயன்படுத்துவது வழக்கம். புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது வலியை தணிக்கிறது, பரு, மறு இவற்றையெல்லாம் கரைத்து சீக்கிரத்திலே குணப்படுத்தக்கூடியதாக இந்த வெள்ளை சிடார் என்பது விளங்குகிறது. இது எப்படி புறமருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு தூஜா செடியோட இலை மற்றும் காய்களை பயன்படுத்தி ஒரு வலி நிவாரணி தைலம், வெளிப்புறமா யூஸ் பண்ணக்கூடிய வலி நிவாரணி தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தூஜா இலை மற்றும் காய்கள், மஞ்சள் பொடி, பூண்டு, பெருங்காயம், கடுகெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கடுகெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகெண்ணெய் அலர்ஜி இருக்கிறவங்க அதற்கு பதில் விளக்கெண்ணெய் மற்றும் நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தூஜா செடியோட இலைகள் மற்றும் காய்கள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த காய்கள் பார்த்தோம்னா நல்ல நெருஞ்சி முள் மாதிரி இருக்கும், இலைகள் மயில் தொகை மாதிரி இருக்கும். இது அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னாலும் இது ஒரு நல்ல இன்செக்ட் ரிப்பலண்ட்டாக இருக்கும். அதாவது பூச்சிகளை விரட்டக்கூடிய செடியாக இருக்கிறதுனால மலை பிரதேசங்களில் இது அதிகமாக வளர்ப்பாங்க. அதே போல் இது ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையராக கூட இருக்கும். நம்ம வீட்டில் கூட இந்த தூஜா செடியோட இலைகள் இருந்ததுன்னா அதை நீரில் இட்டு கொதிக்க வச்சுட்டு அதிலிருந்து வரக்கூடிய வேப்பர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். காற்றில் உள்ள கிருமிகளை, நோய் உண்டாக்கும் கிருமிகளை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். குறிப்பாக இது ஒரு நல்ல ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸா போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, சளி, மூக்கடைப்பு போன்ற பிரச்சனை இருக்கும்பொழுது தண்ணியில் இட்டு, இந்த தூஜா இலைகளை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு அதிலிருந்து வரக்கூடிய ஸ்டீமை நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு வந்தோம்னா வைரல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும். அதே போல் தலைவலிக்கும் இதை நம்ம ஸ்டீம் பண்ணலாம். தலைவலி இருக்கும்பொழுது இந்த காய்களை நசுக்கி போட்டு, இந்த காய்களை நசுக்கினோம்னா நல்லா நமக்கு டர்பன்டைன் வாசனை வரும். இந்த காய்களை நசுக்கி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நம்ம முகர்ந்துட்டு வரும்பொழுது தலைவலியை போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். இந்த காய்களையும் இலைகளையும் நல்ல மைய அரைச்சிட்டு அதோட மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம வாட்ஸ்க்கு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது, மருக்களுக்கு, வைரஸ் கிருமிகளால் வரக்கூடிய மருக்களுக்கு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது கொஞ்ச நாள்லேயே அந்த மருக்கள் காய்ந்து கொட்டிடும். அதே போல் இந்த வலி நிவாரணி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தூஜா இலைகளை நம்ம நீரில் இட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு இருக்கும் பொழுது நம்ம கால்களை முக்கி வச்சுக்கிட்டோம்னா கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலி கம்மியாகும். இப்போ நம்ம தயார் பண்ணுற தைலம் மூட்டு வலிக்கான ஒரு புறமருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம். கடுகு எண்ணெய் விட்டுருக்கோம். இதோட நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் பெருங்காயமும் கொஞ்சமாக நசுக்கி இதோட சேர்த்துடலாம். நம்ம நசுக்கி வச்சிருக்க பூண்டு மற்றும் பெருங்காயம் இந்த எண்ணெயில், கடுகு எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த தூஜா காய்களும் நம்ம கொஞ்சம் நசுக்கி சேர்த்துக்கலாம். இதோட இந்த தூஜா செடியோட இலைகள் சேர்த்து பொரிச்சிடலாம். இந்த இலைகள் நல்லா பொரிஞ்சதும் கடைசியாக நம்ம இதோட மஞ்சள் பொடி சேர்க்கணும். கடுகு எண்ணெயோட பெருங்காயம், பூண்டு, தூஜா இலைகள் சேர்த்து கொதிக்க வச்சுட்ருக்கோம். சிறு தீயில வச்சு இந்த இலைகள் பொரியிற வரைக்கும் நம்ம காய்ச்சணும். இந்த ஈரத்தன்மையெல்லாம் போனால் தான் நமக்கு எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த சொடப்பு அடங்குனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதோட நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள்,
இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வலி நிவாரணி தைலமாக நம்ம எக்ஸ்டர்னலாக இதை யூஸ் பண்ணலாம். கடுகெண்ணெய், தூஜா இலைகள், பூண்டு, பெருங்காயம் மற்றும் மஞ்சள் சேர்ந்த இந்த தைலத்தை வெளிப்பூச்சா நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தா இது செயல்படும். வெரிகோஸ் வெயின்னால ஏற்படக்கூடிய தசையில் உண்டாகும் வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மலைப்பாங்கான இடத்திலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தூஜா ஆக்சிடென்டாலிஸ் என்று சொல்லுகின்ற சிடார் என்கின்ற மரம். வெள்ளை சிடார் என்று சொல்லுவது வழக்கம். அதனுடைய இலைகளோடு கடுகு எண்ணெய், பெருங்காயம், மஞ்சள், பூண்டு இவை சேர்த்து கொதிக்க வைத்து ஒரு தைல பதத்திலே இங்கே வைத்திருக்கின்றோம். இதை மேற்பூச்சாக நாம் பூசி வருகின்ற நிலையிலே மூட்டு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இப்படி இடுப்பு வலி, எங்கு வலி ஏற்பட்டாலும் அந்த வலியை போக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த தூஜா பெற்றிருக்கிறது. அது மட்டுமன்றி இதே எண்ணெயை மருக்களின் மேலே, பருக்களின் மேலே, வாட்ஸ் என்று சொல்லக்கூடிய பால் உண்ணிகளின் மேலே பூசி வருகின்ற போது நாளடைவிலே அவை கரைந்து தோல் பழைய நிலையை அடையக்கூடிய ஒரு மருத்துவமாக இது திகழ்கிறது. சாதாரணமாக அழகுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஆர்னமெண்டல் ட்ரீ என்று சொல்லக்கூடிய இந்த தூஜா மரத்திலே ஒரு வலி நிவாரணி என்கின்ற மருத்துவத்தை இறைவன் பொதித்து வைத்திருக்கின்றான். அந்த நிலையிலே இன்று எளிமையான ஒரு மருத்துவத்தை இந்த தூஜா என்கின்ற இலையிலே நாம் பார்த்தோம். உள்மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஹெப்பாட்டிக் டீடாக்சிஃபயர் என்று சொல்லுகின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரலிலே இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக மருத்துவ நூல்கள் குறிப்பிடுகின்றன. உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி பயன்படுத்துவது நன்று என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். புறமருந்தாக இதை நாம் தாராளமாக சாதாரணமாக குழந்தைகளுக்கு கூட பயன்படுத்தலாம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தூஜா மரத்தினுடைய பயன்பாடு குறித்து நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.